பிக் பாஸ் சீசன் 8ல் அதாவது இந்த மருத்துவர் டாக்டர் இருக்கார் பாருங்க, திவாகர் சொல்லிட்டு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. அவர் வருவாரா வரமாட்டாருங்களாம். அதாவது விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஆளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. அதாவது ஓரளவு நார்மலாக இருக்கிற ஆளை தான் பிக் பாஸ் சீசனில் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, திவாகரை லூஸு மாதிரி ஆடிட்டுருக்கான், தேவையில்லாமல் டிக்டாக் மாதிரி பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணின்னு இருக்கான். ஆனால் அவர் லூஸுலாம் கிடையாது. அவருக்கு டான்ஸு வரலை, ஆனால் அதை எடுத்து செஞ்சுன்னு இருக்கார். வராத இதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அவர் பேசுகிற பேச்செல்லாம் பேச்சு டேலண்ட்லாம் இருக்குது, நல்லா பேசுகிறாரு. அதை அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டான்ஸ் வரல, வராத எடுத்து அவர் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அவர் தேவையில்லாமல் எல்லாரும் போட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கூல் சுரேஷே எடுத்துங்க. அவர் என்ன அந்த அளவுலாம் படம் நடிச்சிருக்காரு, ஒன்றும் இல்லை. அவர் அப்படியே ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அதனால் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் திவாகர் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அவரும் வந்தால் வரலாம். நீங்கள் ஒரு பிக் பாஸும் பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஏதோ ஓரளவு நார்மலாக மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆள் இருந்தால் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக அவர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 190% வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் டிவியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.